வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தர்மபுரி மாவட்டம் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை காய்கறி உற்பத்தி, கொய்மலர் சாகுபடி, பழ வகைகள் சாகுபடி ஆகியவற்றிற்கான உயர் தொழில்நுட்பங்களையும் அரசின் மானியங்களையும் அளித்து அப்பகுதி வேளாண் பெருமக்களை ஊக்கப்படுத்தி வருகின்றது. அவ்வகையில் மாவில் அடர் நடவு சாகுபடி முறையினை செவ்வனை செய்து வரும் விவசாயி கே. சுப்பிரமணியம் அவர்களை சந்தித்த போது எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மழை ரொம்ப கம்மியான மழைங்க, நிலம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக தண்ணி பயிர் பண்ண முடியல. அதை தோட்டக்கலை அணுகு போகிற போது அவங்களுக்கு மா நடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அந்த மா நடுறங்கிற போது முன்னெல்லாம் பழைய முறையிலலாம் ஒரு ஏக்கருக்கு 40 செடி நடுவாங்க. இப்போ நான் அந்த அடர் நடவு முறைங்கும் போது ஒரு ஹெக்டருக்கு 400 செடி வரைக்கும் நடலாம். அதை ஒரு ஹெக்டரில் 400 செடி, அப்போ நான் 2 ஹெக்டர் நட்டுக்கிறேன், ஒரு 800 செடி நட்டுக்கிறேங்க. இந்த 800 செடி நடணும்னா கிட்டத்தட்ட பழைய முறையில் நடணும்னா ஒரு 10-15 ஏக்கர் நடவு செய்யணும். அந்த 15 ஏக்கராவுக்கு தண்ணியோ மற்றதோ பாய்ச்சிருக்கும்போது ரொம்ப சிரமம். இந்த 2 ஹெக்டர்லேயே நம்ம இது குறைஞ்ச தண்ணி வச்சு நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம், பயிர் பண்ணலான்ட்டு நோக்கத்தில் நான் அடர் நட முறையில் செஞ்சிடறோம். அதுவும் இந்த செடிகளில் பார்க்க போனால் இது ஒரு குறுத்தொட்டு முறைன்னு ஒரு புதிய முறையில் நான் இதை அறிமுகப்படுத்தினதுனால இந்த முறையை நான் தேர்ந்தெடுத்து பூராமல் குறுத்தொட்டு செடி தான் நட்டுருக்கிறேன், அப்ரோச் கிடையாது. அதுவும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுக்கு மாவட்டத்தில் ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கிறனால எங்களுக்கு மார்க்கெட்டிங் முக்கியம். மாங்கிற போது மார்க்கெட்டிங் முக்கியங்க. மார்க்கெட்டிங்கிற போது நான் எங்களுக்கு எந்த ரகம் இருந்தால் எங்களுக்கு மார்க்கெட்டு நல்லா இருக்குன்னு தேர்வு செஞ்சு கம்ப்ளீட்டாக பெங்களூராக தான் நட்டுக்கிறேன். பூரா செடியும் பெங்களூராக தான் நட்டுக்கிறேன். பெங்களூராக நட்டுங்கிற போது எங்களுக்கு விற்பனைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்படியே மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருந்து அப்படியே கொடுத்துருவோம். ரெண்டாவது இதில் ஈல்டுன்னு கணக்கு போடுற போது சாதா முறையில் எடுக்கிறத விட ஒரு 3 பங்கு ஈல்டு அதிகமாக வரும். ஏன்னா செடி நான் நெருக்கி நடுறோங்கிற போது எண்ணிக்கை அதிகம் வர்ற போது எங்களுக்கு மகசூலும் கூட வருது. இதில் ஊடு பயிராக நாங்கள் மரவள்ளி போட்டுருக்கோம், மஞ்சள் நடம், இது மாதிரி ஊடு பயிரும் நாங்கள் இதில் செஞ்சுட்டு வந்துட்டோம் இது வரைக்கும். ரெண்டாவது இப்போ நாங்கள் இன்னும் 2 ஆண்டில் நாங்கள் இது மகசூலுக்கு ரெடி ஆகிரும். நான் மகசூல் வர்றபோது எங்களுக்கு நல்ல ஈல்டு மகசூல் வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு நிறையா இருக்குது. அடுத்தது இது நீர்ப்பாசனங்கிற போது எங்களுக்கு கம்ப்ளீட்டாக தோட்டக்கலைத்துறை மூலிமா சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்குற போது என்ன உரம் ட்ரிப்பிலே கொடுக்குறதுனால நீர்வழிக்காரம் உரம்லாம் கொடுக்குறதுனால உங்களுக்கு மகசூல் கூடுதலாக வருது. சாதா முறையில் நீங்கள் மானாவரியாக நின்று செய்கிற போது ஒரு ஏக்கருக்கு இப்போ ஒரு 4 டன் 5 டன் மாங்காய் தான் அறுவடை பண்ண முடியும். நாங்கள் இதெல்லாம் ஒரு 10-12 டன் வரைக்கும் எடுக்கலாம், எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். அதனால் இதில் எங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான பயிராகவும் இருக்கும். எங்களுக்கு இது மார்க்கெட்டிங்கும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி இருக்கிறனால நாங்கள் இந்த துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் பூராமல் மா நட்டுக்கிறோங்க. மேலும் விவரம் பெற கே. சுப்பிரமணியம் அவர்களை 09487343084 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.